வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இதோடைய டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் கிவிங் பைக்ஸ் இன் அவர் இந்தியன் மார்க்கெட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த லிஸ்டிங்கில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த ஒரு மைலேஜ் ஃபோக்கஸ்டாக மட்டும் பார்க்க போகிறதில்ல. மைலேஜ் நம்மளுக்கு முக்கியம், அது கூட இன்னும் ஒரு சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்த லிஸ்டிங்கில் பார்க்க போகிறோம். அது என்ன விஷயங்கள் அப்படி இப்படின்னு மிக்ஸ் ஆகி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக இந்த லிஸ்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது என்னன்றதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பேட் மெடிச்சனுக்கு அந்த கிளட் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபோனியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமோட FZF5 வெர்ஷன் 4 ஹைப்ரிட். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், எனக்கு வந்து நல்ல மைலேஜும் வேணும், அட் த சேம் டைமில் எனக்கு வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், இன்ஜினும் நல்ல ரிஃபைண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓவராலாக இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கும், அட் த சேம் டைமில் கொஞ்சம் அந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டு, ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கட்சியும் தான் பேர் பண்ணிக்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 BHP அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓவராலாக ஒரு டீசெண்டான ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸு போதுமான லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக இந்த வெஹிக்கிளை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் மைலேஜ் விஷயத்தில் ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்கும். சரி ஓகே, அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் பைட்டும் நல்லா இருக்குது. சிங்கிள் சேனல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 136 kg, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,78,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஸ்லைட்லி ஹைக்கு தான், பட் ஆனாலும் இந்த ஒரு வெஹிக்கிள் அதுக்கு ஒரு வர்த்தபிளான ரேஞ்சிலே இருக்குது. சரி இப்போ வாங்க இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் எனக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு டீசென்ட் ஸ்போர்ட்டி லுக்கோடு இருக்கக்கூடிய நல்ல கம்யூட்டர் மோட்டர் சைக்கிள் தான் வேணும். அதுலேயும் குறிப்பாக 125cc செக்மெண்ட்டில் இருக்குதுன்றப்ப எனக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நான் வெஹிக்கிளில் கொஞ்சம் ஒரு நாளைக்கே நான் எப்படியும் ஒரு 100+ கிலோமீட்டர்ஸ்லாம் கவர் பண்ணுறேன்ற மாதிரி விஷயங்கள் வருதுன்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஹோண்டா SP125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 123.94 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் அந்த ஒரு ஸ்மூத்னஸ்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 116 kg, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,14,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய, அது இல்லாமல் நல்ல ஒரு ஈஸி மெயின்டெனபிளான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்ப்ளெண்டருக்கு நான் அறிமுகம் படுத்தவே தேவையில்ல, அந்த அளவுக்கு பயங்கர ரீச்சான ஒரு மாடலுமே கூட இந்த ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்றது. ஆமாங்க, சரி ஓகே. ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு கம்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள், எல்லா வித பர்பஸுக்கும் சூட் ஆகும் இந்த ஒரு வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 BHP அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்
ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் டே டு டே யூசேஜில் ஒரு ஸ்மூத்தரான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்களப்ப இன்னும் கூட இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணும். மைலேஜில் இந்த ஒரு வெஹிக்கிள் நல்லா இருக்கும். பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுடைய டே டு டே கம்யூட்மெண்ட்டுக்கு போதுமான பவர் அந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆமாங்க. அதுக்கடுத்த விஷயம் பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான், பின்னாடியும் ட்ரம் பிரேக் தான். டிஸ்க் பிரேக் மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. உடைய டோட்டல் வெயிட்டு 112 கேஜி, சீட் ஹைட்டு 785 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 98,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டு நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் டிவிஎஸ் கிட்டேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபியூல் எஃபிஷியண்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிள். ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் ஃபஸ்ட்டு டிசைனு ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு காம்பேக்டான கம்யூட்டர் டோனில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க. வெஹிக்கிளுடைய ரோடு அப்பியரன்ஸ்ன்றது பார்க்க நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இட்ஸ் ஓகே. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஏர் கூல்டு இன்ஜின். இதோட உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.18 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டட் சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான நல்ல ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் பைக் இன் அவர் இந்தியன் மார்க்கெட்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க, பின்னாடியும் ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. டிஸ்கெலாம் இந்த இடத்துலையும் கிடையாது. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டோட்டல் வெயிட்டு 112 கேஜி, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 81,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 89,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்துலையும் இவரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100. ஆமாங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு வெஹிக்கிள் தான் நம்மளோட லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருன்றது. ஏன்னா மைலேஜ்னு வந்துட்டாலே அந்த இடத்துல பிளாட்டினாக்கு எப்போதுமே ஒரு நல்ல இடம் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். எல்லாமே இந்த வெஹிக்கிள் மைலேஜ் மட்டுமா தரும்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் மட்டும் தராது, கூட ஒரு சில விஷயங்களும் நல்லா தரும். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டின்றது. ஆமாங்க. சஸ்பென்ஷன் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்லேயே செம ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு சஸ்பென்ஷன் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இதில் கொடுத்துருக்கிறதுன்றது. மற்ற கம்யூட்டர்ஸ் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இந்த பிளாட்டினாவோட சஸ்பென்ஷன் குவாலிட்டி அளவுக்கு எந்த ஒரு கம்யூட்டருமே இல்லைன்னே சொல்லலாம். ஆமாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் குவாலிட்டின்றது நம்ம பஜாஜ் பிளாட்டினாவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 102 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.79 bhp அண்ட் 8.34 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 72 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் ட்ரம் பிரேக்ஸ் தான் இந்த இடத்துலையும் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 117 கேஜி. அதுக்கடுத்து சீட் ஹைட் பார்த்தோம்னா வச்சுங்கன்னா உங்களுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் வந்து ஸ்லைட்லி ஹைக்கு. மற்றபடி வெஹிக்கிள் ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸி தான். சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 98,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.